வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து அந்த திண்டுக்கல் எஸ்ஐடிசியில் வந்து திருச்சி வரையும் வந்ததை வந்து பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் தேவகோட்டைக்கு வந்து நான் வந்து அடுத்த பஸ்ஸை வந்து நான் வந்து ஏறி போகிறதுக்காண்டி நான் வந்து வெயிட் பண்ண பஸ்ஸு தான் இந்த வந்து தேவகோட்டையோடைய அழகினே சொல்லலாம். இந்த பஸ்ஸுக்கு நானாகவே ஒரு கோட் வந்து ரெடி பண்ணேன். நீ எவ்வளோ வந்து பஸ்ஸு மாறினாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் வந்து மாறவே இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பஸ்ஸு BS3 வந்து கொடுக்கும்போது வந்து க்ரீன் கலர் பஸ்ஸாக இருக்கும்போது வந்து தான் இந்த மாதிரி வந்து லைட்லாம் வந்து ஃபிட் பண்ணி, டிவிலாம் ஃபிட் பண்ணி, சவுண்ட் சிஸ்டம் வந்து ப்ரைவேட் பஸ்ஸை விட இது வந்து அட்வான்ஸ்டாக வந்து இந்த பஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் BS4 ப்ளூ கலர் பஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து மேபி வந்து அது வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கும் போது அதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பஸ்ஸை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. வித் வந்து அந்த ஹேங்கிங் மிரர் கூட வந்து பஸ்ஸில் கொடுத்த மிரர் இல்லாமல் அவங்களாவே ஆர்டர் பண்ணி வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் BS4 வந்ததுக்கப்புறம் வந்து BS6க்கு வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே வந்து பஸ்ஸு பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த பஸ்ஸை வந்து தெரியாத தமிழ்நாட்டு மக்களே இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ண ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ வந்து நம்ம வந்து ரீல்ஸ் வந்து பார்க்கும்பொழுது இந்த பஸ்ஸு இல்லாத இடமே இடமாவே இருக்காது. ஏன்னா வந்து பார்க்குற எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பஸ்ஸாக தான் வந்து இது இருக்கும். இந்த பஸ்ஸோடைய ரூட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பரிச்சயமாக எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இருந்தாலும் வந்து நான் வந்து சொல்கிறேன், இந்த பஸ்ஸோடைய ஹோம் டிப்போட் வந்து யாருன்னா எங்கன்னா வந்து தேவகோட்டை டிப்போ தான். நம்ம தேவகோட்டை டிப்போவிலேருந்து காலையில் 9:30க்கு எடுத்து நம்மளுக்கு வந்து திருப்பூருக்கு வந்து 1 to 7 வந்து ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பூர் போகிறதுக்கு வந்து வழி. இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா வந்து தேவகோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், காங்கயம், திருப்பூர் தான் இந்த பஸ்ஸோடைய ரூட்டு. திரும்ப வந்து நைட் அங்கே வந்து 11 o'clock வந்து எடுத்து நம்மளுக்கு வந்து தேவகோட்டை வருவாங்க. திருச்சிக்கு வந்து இந்த பஸ் வந்து 2:45 வந்து டிபார்ச்சர் டைம் வந்து அங்கே 2:45 இந்த பஸ்ஸை கனெக்ட் பண்ணி தாங்க போனேன். அதுக்கப்புறம் இந்த பஸ் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் வந்து பஸ்ஸு வந்து 2:45க்கு வந்து அன்றைக்கி வரல. இந்த பஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடே வந்து பைபாஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா டேரெக்டாக காரைக்குடி தான் போவாங்க. அந்த மாதிரி லோட் ஆகுற பஸ்ஸு தான் இது. அதோட நான் வந்து 2:45க்கு வந்து என்ன செஞ்சுட்டேன்னா வெயிட் பண்ணி பார்த்தேன். பஸ் வராததுனால நான் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, சரி நம்ம வந்து புதுக்கோட்டை போகிற வந்து 1 to 1 வந்து கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் டிப்போடைய பஸ் வந்து வந்துச்சு. சத்தியமங்கலம் டு புதுக்கோட்டை எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பஸ் வந்துச்சு. அதில் வந்து நான் ஏறிட்டேன். பஸ்ஸு மூவ் ஆகுது, பஸ் ஸ்டாண்டை விட்டு வந்து மூவ் ஆகுது. அந்த பஸ்ஸு நம்மளுக்கு வரும்போது இந்த பஸ் வரும்போது அப்படியே அந்த லைட்லாம் மினுக்கிறது பார்த்து என்னடா ஒரு லைட்டு சூப்பராக வருதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த பஸ் வந்துருச்சு. ஐயோ அந்த கண்டக்டர் அண்ணாட்ட எங்கள் ஊர் பஸ் வந்துச்சு, தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க, நான் அந்த பஸ்லேயே போய்ட்டு சொன்னால் அவர் ஒரு லுக்கு விட்டார். ஏன்னா அந்த பஸ்ஸில் தான் போகிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு விட்டாலும் அவர் வந்து இறக்கி விட்டுதான். அதுக்கப்புறம் ஓடி போய் இடத்த போட்டேன். அந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் இல்லை. நான் அதோட எனக்கு வந்து எப்போதுமே நான் வந்து ஃப்ரண்ட்டில் தான் மோஸ்ட்லி உட்காருவேன். ஃப்ரண்ட்டில் வந்து லேடிஸ் வந்து இருந்ததுனால நான் வந்து பஸ்ஸில் ஏறின உடனே வந்து ஃப்ரண்ட் செகண்ட் சீட்டுக்கு தான் போனேன். அப்போ வந்து கண்டக்டர் நான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பின்னாடி போய் உட்காருங்க, ஜென்ஸ் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம முன்னாடி போய் இருந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாதோ வந்து சொல்லிட்டு நான் வந்து பின்னாடி போய் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து யாருமே வந்து உட்காராதனால நான் ஃப்ரண்ட்டில் வந்து 3 சீட்டில் வந்து செகண்ட் சீட்டாக வந்து உட்காந்தேன். நான் ஆல்ரெடி வந்து சாங்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து நான் போய் வந்து டிரைவர் அண்ணாண்ட கேட்டேன், என்கிட்ட வந்து பென் ட்ரைவ் இருக்குதுண்ணா, நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்டேன். அதோட சரி தாப்பான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து என் பென் ட்ரைவ் எடுத்துகிட்டு நீங்களாவே வந்து மாட்டி விட்டுருங்கன்னு வந்து சொன்னாங்க. இந்த பஸ்ஸில் வந்து இருக்கிற வந்து செட்டு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பஸ்ஸில் வந்து ஃபிட் பண்ணி வர செட்டை தான் யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் எப்படி வந்து புது செட்டை வந்து பெருசாக வந்து மாட்டி வைப்பாங்களோ ஆடியோ சிஸ்டத்தோடு, அந்த மாதிரி வந்து வச்சு ஊஃபர்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் அது நைட்னால வந்து நான் டக்குன்னு வந்து ஏறிட்டனால ஹரிபுரினால ஃபுல்லாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அந்த செட்டைலாம். மேபி நான் வந்து திரும்ப இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணாலும் பண்ணுவேன் திருச்சியிலேருந்து. அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வீடியோ கவர் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து நான் பென்ட்ரைவ் கொடுத்துட்டோன்னே என் பாட்டு ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வந்து சென்னையிலேருந்து திருச்சி வரையுமே தூங்கவே இல்லை. அதோட சரி நம்ம ஒரு தூக்கத்தை போடுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து தூங்கினேன். அங்கே தூங்கினவன் வந்து நான் காரைக்குடியில் தான் எழுந்திரிச்சேன். புதுக்கோட்டை உள்ளே போயிருந்தாங்க, ஆனால் அப்போ கூட நான் எந்திரிக்கலை. அதோட வந்து காரைக்குடியில் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பாட்டை ரசிச்சுக்கிட்டே வந்து போனேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தேவகோட்டையில் வந்து ஒரு 5:30க்கு வந்து இறக்கி விட்டாங்க. ஒரு 2.5 hours ட்ராவல்ஸாக வந்து இருந்தது எனக்கு. அப்ராக்சிமேட்லி 3 o'clock எடுத்தாங்க.
அது ஏன் வந்து 3 o'clock வந்தாங்கன்னா வந்து அந்த கரூர் டு திருச்சி ஸ்ட்ரெச்சில் வந்து டிராஃபிக்காக இருந்ததுனால வந்து பஸ் லேட்டுப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதை இந்த பஸ்ஸோட எக்ஸாக்ட் டைம் 2:45. மேபி வந்து இந்த பஸ் வந்து திருச்சியை வந்து பைபாஸ் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட அந்த டிரைவரை நான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நான் இறங்கும்போது வந்து அந்த என்னென்ன பென்ட்ரைவ் வேண்டி இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பஸ்ஸோடைய வீடியோஸை வந்து அது பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வர வந்து வீடியோஸை வந்து எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கள் ஊர் வண்டி தொண்டிக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த பஸ்ஸை வந்து இந்த லைட்லாம் வந்து யார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து இந்த லைட் ஃபிட்டிங்ஸ், இந்த செட்டு, இந்த டிவி எல்லாமே வந்து அந்த டிரைவர் கண்டக்டர் வந்து அவங்களுடைய சொந்த செலவில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து 50,000க்கு மேலேயே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொந்த காசை போட்டு தான் வந்து இவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ்ஸை வந்து ஸ்டில் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்காண்டி வந்து நம்ம வந்து டிப்போவில் உள்ளவங்களுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த பஸ்ஸில் உள்ள ஹாரன் இருக்கே, இப்போ ஒரு பஸ் ஃபேனாக இருந்துக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஒரு ஹாரன் அடிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குமே, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஹாரன் வந்து மியூசிக்கை வந்து இதில் வந்து நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அந்த பஸ்ஸில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஹாரன் வந்து இருக்குது, செமையாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும்னு வந்து ஒரு எண்ணங்கள் வந்து தோன்ற அளவுக்கு இந்த பஸ் இவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுற இந்த டிரைவர் அண்ணா கண்டக்டர் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் டக்குன்னு வந்து பார்த்து கொடுக்குற வந்து மெக்கானிக் அண்ணாக்களுக்கும் வந்து நன்றி. அதே மாதிரி இந்த பஸ்ஸை வந்து இவ்வளோ அழகாக வந்து ஸ்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி உதவி செய்கிற அந்த மேனேஜருக்கும் வந்து நம்ம வந்து நன்றி சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ வந்து ஆசையாக வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையை வந்து செய்யும் பொழுது அதுக்கு வந்து எல்லாருமே வந்து உறுதுணையாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் வரும். அந்த ஊக்கத்தை வந்து கொடுக்கறது வந்து ஹையர் லெவல் அஃபிஷியல்ஸ் தான். அந்த ஹையர் லெவல் அஃபிஷியலுக்கு இது மூலியமாக நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து தேவகோட்டை டிப்போவில் உள்ள மேனேஜருக்கு நான் வந்து வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து 22 சென்னை வந்து அல்ட்ரா டீலக்ஸாக வந்து இருக்கும்போது, சூப்பர் டீலக்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தேவகோட்டை டிப்போ தான் வந்து கடல் தென்றல்னு ஒரு டேக் நேமில் வந்து பஸ்ஸை வந்து ரன் பண்ணாங்க. 300 ரூல்ஸ்க்கு மேலே அந்த பஸ்ஸு வந்து எஸ்சிடிசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. திருச்சிக்கு போணுச்சு, அதுக்கப்புறம் காரைக்குடிக்கு போணுச்சு, இப்போ பாண்டிச்சேரி போயிடுச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து வீக்லி ட்வைஸ் தான் ஓட்டுறாங்க. அதோட வந்து இப்போ ரீசெண்டாக வந்து க்ரீன் கலர் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து டிஎன்எஸ்டிசி கிட்ட ஒப்படைச்சு இப்போ எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் அடித்து ஓட்டுறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ராமநாதபுரம் டிப்போட்டுக்கு வந்து 2 வண்டி வந்து அழகாக டேக் நேம்லாம் ஓட்டியிருக்காங்க. தென்றல் சூப்பர் ஃபாஸ்ட்னு வந்து ஓட்டியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எங்களுக்கும் அந்த பழையபடி வந்து பழைய அந்த கடல் தென்றல் டேகோடு எங்களுக்கு வந்து டிஎன்எஸ்டிசியே எங்களுக்கு வந்து 2x2ல வந்து சூப்பர் டீலக்ஸாக வந்து திரும்ப வந்து ரன் பண்ணால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பஸ்ஸு ஓடும் பொழுது அந்த பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பஸ்ஸோடைய நேமே எங்கள் ஊரில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் மரண வண்டியில் போய் டிக்கெட் போடுங்க, தற்கொலைப்படையில் வந்து டிக்கெட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வண்டி வந்து வேகமாகவும் அதே மாதிரி வந்து சேஃப்டியாகவும் வந்து போய் சேர்ப்பாங்க. ஆன் டைம் வந்து பர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து போய் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அதே மாதிரி டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஆனால் ரொம்ப மக்களோடைய வந்து ரொம்ப இணக்கமாக அன்பாக வந்து பழகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ எஸ்சிடிசிக்கு போய் எல்லாமே மாறிடுச்சு. பேக் டு டிஎன்எஸ்டிசிக்கு எஸ்சிடிசி அவங்க ஓன் டிப்போக்கே வந்து பஸ்ஸை கொடுத்துட்டாலே நல்லதாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நான் இதில் வந்து ஹாரன் சவுண்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை என்ஜாய் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த ஹாரன் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திரும்ப வந்து நான் வந்து தேவகோட்டையிலேருந்து தொண்டிக்கு வந்து எங்கள் தொண்டி டு பழனி பஸ்ஸில் நான் வந்து போனேன். அந்த விலாகையும் நான் வந்து போடுறேன். போகும்போது அந்த சீசனிக் வியூஸையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த டிரைவரை நான் பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. பாய்.